ஒரு எழுத்தாளராக வந்து தமிழ் சினிமாவை பார்த்துட்டு ஏன் இந்த மாதிரியான சீன்ஸும் சில விஷயங்களும் வந்து இன்னும் தமிழ் சினிமாவில் மாறாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? இன்றைக்கி அடிப்படையில் வந்து நாம் வந்து அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை ஏற்படுத்திக்கிட்டா நாம் தான் வந்து உலக அளவில் நம்ம இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலுமே விளையாட்டுத்துறையாகட்டும், திரைப்படத்துறையாகட்டும், எல்லாத்துலேயும் தமிழர்கள் நிமிர்ந்து நிற்கிறதுக்கு காரணமே இன்னும் சொல்லப்போனால் நமக்கு சதுரங்கம் தான் நமக்கு வந்து முக்கியமாக ஆணிவாக. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஆனந்த் மட்டும்தான் இருந்தார். இன்றைக்கி எத்தனை பார்த்திங்கன்னா பிரக்ஞானந்தா வந்திருக்காரு. அவங்களுடைய குழந்தைகளுக்கான சினிமான்றது வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. நம்ம என்ன செய்கிறோம்னா ஒரு நகைச்சுவைக்காக வெளி மாநிலங்கள் படங்கள்லேருந்து ஒரு நகைச்சுவை நம்ம பார்க்குறோம். அதை வந்து நம்ம தமிழ் சினிமாவில் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறோம். சோசியல் டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்டர்வியூ இந்த நேர்காணலில் வந்து நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா, குழந்தைங்களோட அந்த பேரண்டிங் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா குழந்தைங்களை வளர்த்துறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அந்த குழந்தைகள் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும், என்ன மாதிரியான அபாயகரங்கள்லாம் இந்த சமுதாயத்தில் வந்து இருக்குது, அதை எப்படிலாம் அவங்க ஃபேஸ் பண்ணி வெளியே வரணும் அப்படின்ற எல்லா விஷயங்களையும் தன்னோட கவிதைகள் மூலயமா, எழுத்து மூலயமா சொல்லக்கூடிய கவிஞர், எழுத்தாளர், புத்தக வடிவமைப்பாளர் கவிக்கோயில் ராஜா அவர்கள் தான் இன்றைக்கி நம்மளோட இருக்காங்க. அவரை ஃபஸ்ட்டு வெல்கம் பண்ணிடலாம். சார் வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நேர்களை வந்து இந்த மூலிமா சந்திக்கிறதுலாம் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலகட்டத்தில் நண்பர்களை சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி நேரங்களில் இந்த மாதிரியான ஊடகங்கள் வந்து மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துறது. அந்த விதத்தில் நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் சார். நாங்களும் நன்றி. ரொம்ப சந்தோஷம் உங்களை வந்து இந்த இன்டர்வியூவில் வந்து நேர்காணல் பண்ணுறது. மகிழ்ச்சி சார். உங்களுடைய பல எழுத்துக்களில் வந்துட்டு குழந்தைகளை பற்றி தான் இருந்திருக்கு. ஸோ ஏன் பர்டிகுலராக குழந்தைகளுக்கான இந்த விழிப்புணர்வு போய் சேரணும், குழந்தைகளுக்கு வந்து சில விஷயங்கள் தெரியணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டதுக்கான காரணம் என்ன? உலக அளவில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து 2வது மக்கள் தொகையில் அதிகமான உள்ள நாடாக இருக்குது. இப்போ சீனா வந்து நம்மளை பார்த்து பயப்படுறதுக்கு காரணம் என்னென்னா, இங்கே அதிகமான இளைஞர்கள் இருக்காங்க. அது குறிப்பாக நம்மளுடைய தென்னிந்தியாவில் குழந்தை பருவத்திலேருந்து நமக்கு வந்து அந்த ஆணி வேர்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து ரொம்ப நம்ம வந்து உறுதியாக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து வெற்றி பெற்றுடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ தென்னிந்தியாவில் 5 மாநிலம் இருக்குது. அந்த 5 மாநிலத்தில் தமிழ்நாடு உயர்ந்திருக்கணும் அப்படின்னா ஆரம்பத்துலேருந்தே அவங்களுக்கு சரியான கல்வி முறையை நமக்கு போதிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து உயர்ந்து நிற்க முடியும். அப்படி தான் ஒவ்வொரு முதலமைச்சர்களும் நமக்கு வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டே வராங்க. இன்றைக்கி வந்து உலக அளவில் அல்லது வந்து இந்திய அளவில் அப்படின்னா கூட தமிழ்நாடு மேலோங்கி இருக்கிறதுனா அதுக்கு காரணமே அடிப்படையில் நாம் குழந்தைகளை சரியான முறையில் வளர்த்த ஒரு காரணத்தினால தான் இன்றைக்கி வந்து உலக அரங்கில் நம்ம நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்திக்கிறோம். அதனால தான் நம்ம இந்த குழந்தைகள்லேயே, அதாவது இப்போ எல்லாருமே நம்ம குழந்தையாக இருந்தால் மேலே வரோம். நம்ம கற்றுக்கிட்ட அனுபவத்தை வந்து நம்மளோட குழந்தைகளுக்கு மட்டும் தான் சொல்லித்தரோம். ஆனால் ஒரு எழுத்தாளரோ ஒரு தயாரிப்பாளரோ என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்தை மற்றவங்களுக்கு சொல்லணும். மற்ற குழந்தைகளும் நம்ம குழந்தைங்க தான் அப்படின்றதுக்காக தான் நம்ம என்ன செய்கிறோன்னா மற்ற குழந்தைகளுக்காக எழுத ஆரம்பிச்சிருக்கிறோம். 7 தூக்கி பள்ளியில் இன்று பயிலும் சிறுவரே நாடு காக்க தலைவராய் நாளை விளங்கப் போகிறார் அப்படின்னு குழந்தை கவிஞர் அழவழியப்பா சொல்லியிருப்பார். என்ன காரணம்னா, இன்றைக்கி நம்ம என்னவா இருப்போம்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்மளுடைய அடிப்படை உறுதியாகிட்டா, நம்மளோட அடிப்படையில் வந்து நம்ம வந்து அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை ஏற்படுத்திக்கிட்டால் நாம் தான் வந்து உலக அளவில் நம்ம இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலுமே விளையாட்டுத்துறையாகட்டும், திரைப்படத்துறையாகட்டும், எல்லாத்துலேயும் தமிழர்கள் நிமிர்ந்து நிற்கிறதுக்கு காரணமே அடிப்படையில் குழந்தைகளுக்கு நாம் கொடுக்குற கல்வி தான். ஸோ உலக அளவில் வந்து குழந்தைகளை கம்பேர் பண்ணும்போது நம்மளோட இந்தியாவில் வந்து எப்படி இருக்காங்க சார்? இல்லை, உலக அளவில் நம்ம வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கி தான் இன்னமும் இருக்கிறோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பின்தங்கி இருக்கிறோம். ஆனாலும் அதுலேயும் நம்ம சிறப்பாக விளங்குறோம். இப்போ நம்ம வந்து ஏழ்மையாக இருக்கிறோம் அப்படின்றது ஒரு காரணம் தான். ஏழ்மையாக இருக்கிறதுனால மட்டுமே நம்ம வந்து சோர்ந்து போயிடல. நாம் வந்து ஏழ்மைன்றது ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம வந்து மேல் நோக்கி வரோம். எல்லா தலையிலும் கடன் இருக்குது அப்படின்றது ஒரு கருத்து இருக்குது எல்லாருக்குமே. அந்த கடன் நம்மளாம் கண்டுக்கிட்டே இல்லை. நம்ம காலனி மாதிரி அது ஓரமாக விட்டுட்டு நாம் இந்த துறையில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் முன்னாடி வராங்களோ அவங்களாம் வெற்றி பெற்றுட்டே வராங்க. அப்படி பார்க்கும்போது நாம் பெற்ற வெற்றியை நம்மளோட கொண்டாடிட்டு இருக்கக்கூடாது. நம்ம மறைந்த நம்ம மேதகு அப்துல் கலாம் ஐயா என்ன சொல்லுவார் அடிக்கடினா, உன்னோட வெற்றியை மட்டுமே நீ கொண்டாடாத, மற்றவங்களோட வெற்றி நீ கொண்டாட ஆரம்பிச்சிரு. அதனால தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கேரம் போர்டில் சென்னையை சார்ந்த இளவழிக்கு வராங்க. இன்னும் சொல்லப்போனால் நமக்கு சதுரங்கம் தான் நமக்கு வந்து முக்கியமாக ஆணிவாக இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஆனந்த் மட்டும்தான் இருந்தார். இன்றைக்கி எத்தனை பார்த்திங்கன்னா பிரக்ஞானந்தா வந்திருக்காரு. அவங்களுடைய சகோதரி வராங்க. அதுக்கப்புறம் இன்னும் 2 பேருக்கு காத்திருக்காங்க. அப்படின்னும்போது உலகளமே நம்மளை வந்து அப்படியே கூர்ந்து கவனிக்கிறாங்க. இந்தியாவில் சின்னதாக ஒரு மாநிலம், அந்த மாநிலம் அதுவும் நமக்கு பார்த்திங்கன்னா கடைசி மாநிலமாக நம்ம இருக்கிறோம். இந்தியாவுடைய நம்ம கடைசியில் தென்னிந்தியாவில் நம்ம இருக்கிறோம். ஆனால் உயர்ந்து நிற்கிறதுல பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முதல்ல நிற்குது. அப்படின்ற காரணம் என்னென்னா, நம்மளோட அரசாங்கமும் இது ஒரு காரணமாக இருக்குது. அடிப்படையில் நாம் என்ன செய்கிறோன்னா, நம்மளுடைய பொருளாதாரம் சார்ந்து மட்டுமே யோசிக்காமல் நம்மக்கிட்ட என்ன தனித்திறமை இருக்குது, அதை நம்ம வெளிக்கொண்டு வரதுக்கு என்ன வழிகள் பண்ணலான்னு நினைக்கும் போது நமக்கு வந்து பள்ளிக்கூடம் வந்து கை கொடுக்குது. நமக்கு சான்றோர்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க. நமக்கு கிடைக்கிற பொன்மொழிகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. நம்ம வணங்குற தலைவர்கள் வந்து நமக்கு
ஏற்கனவே ஒரு முன்னத்தியராக இருந்துட்டு போயிருக்கிறாங்க. அந்த அந்த சலுகையில் நம்ம வந்து வெளியில் வரும்போது நமக்கான தனித்திறமையோடு இது சேர்ந்து நம்மளை வந்து உயர்த்தி நிற்குதான் நான் நினைக்கிறேன். இல்லை சார், ஆக்சுவலாக நீங்கள் பல நாடுகளுக்கு போயிட்டு நிறைய குழந்தைகளோட பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடச்சிருக்கும். நம்மளோட குழந்தைகளோடையும் நீங்கள் வந்து பேசியிருப்பீங்க. ஆமாம். ஸோ அப்போது நம்ம குழந்தைகள் இன்னும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து கற்றுக்க வேண்டியது இருக்குது, அடிப்படையிலேருந்து என்ன மாற்றம் தேவைப்படுது? அப்போ நம்ம எல்லாருமே என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஒரு காலத்தில் வரைக்கும் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா, நம்ம வந்து யாரோ ஒருத்தர் படிச்சிருப்பாங்க, படிக்காத சமுதாயம்னு ஒரு சமுதாயம் இருந்திருக்கும். இன்றைக்கி அப்படி இல்லை. உலகளவில் எல்லாருமே படிக்கணுன்றதுல ஆர்வமாக இருக்கிறாங்க. அது குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து நான் வீட்டு வேலைக்கு தான் போகிறேன், என்னுடைய பொண்ணை பையனை படிக்க வச்சிடணும். என்னுடைய தலைமுறையோடு இந்த வீட்டு வேலை செய்கிறதோ இல்லை வந்து நான் வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கிறேன், அதெல்லாம் வந்து என்னோடய தலைமுறையோடு போகட்டும். இதுக்கப்புறம் இருக்கிற குழந்தைங்க வந்து கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்றதுல முதல்ல கல்வி அறிவில் நம்ம வந்து கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும். தமிழ்நாடு வந்து கல்வி அறிவில் விழிப்புணர்வு இருக்குது. நம்ம சொல்கிறோம் கேரளாவில் தான் வந்து அதிகமாக படித்தவங்க இருக்காங்கன்னு. ஆனால் நம்ம வந்து என்ன கம்பேர் பண்ண மறந்துடுறோம்னா, கேரளா வந்து நம்மளோட சின்ன ஊர், சின்ன மாநிலம். அந்த மாநிலத்துக்கு அது சரியாக இருக்கும். நம்ம மாநிலம் பெருசு. ஆனால் நம்ம மாநிலத்துலேயுமே அதாவது இப்போ ஒரு 100 பேர் அங்கே படிச்சிருக்காங்க அப்படின்னா, இங்கே நம்ம 80 பேர் தான் சொல்கிறோம். ஆனால் 100 பேருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா 1000 பேருக்கு 100 பேர். நாம் வந்து கோடியில் இருக்கிறோம். இத்தனை கோடிக்கு இத்தனை பேருன்னும் போது நம்ம கொஞ்சம் மேலே தான் இருக்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் நான் நினைக்கிறேன். இன்னொன்று என்னென்னா, நம்ம 2 விஷயத்தில் நம்ம வந்து கொஞ்சம் குழந்தைகளை கவனிக்காமல் விட்டுட்டோம். முதல்ல வந்து மொழிப்பற்று. தாய்மொழி பற்று எந்த குழந்தைகளுமே இருக்கணும். எந்த மொழியாக இருந்தாலும் சரி, தமிழோ தெலுங்கோ மலையாளமோ கன்னடமோ எதுவாக இருந்தாலும் அந்த குழந்தைகளுக்கு தாய்மொழி இருக்கணும். ரெண்டாவதாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 2வது மொழியாக இருக்குது அலுவல் மொழி ஆங்கிலம். அதுலேயும் நம்ம கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஆங்கிலத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி தான் இப்போ இருக்கிற காலகட்டம் போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உலகளவில் நம்ம குழந்தைங்களோட பங்கேற்பு. இப்போ என்னை பற்றி ஒரு விஷயம் அதில் சொல்லணும்னா, நான் ஒரு எழுத்தாளராக இருக்கிறது மட்டும் இல்லாமல், நான் ஒரு குழந்தைகளுக்கான எழுதுறது மட்டும் இல்லாமல், குழந்தைகளோடைய சேர்ந்து அவங்களுக்கான விடயங்களை செஞ்சுட்டு வரோம். இப்போ தமிழ்நாட்டு குழந்தைகளோடு சேர்ந்து கதை சொல்லுதல், கதை பயிற்சி கொடுக்குறது. அதாவது அவங்களே கதை வந்து சொல்கிறதுக்கு, அவங்களே கதை எழுதுறதுக்கு, அந்த கதைக்கு அவங்களே ஓவியம் வரைகிறதுக்கு. இப்போ நம்ம இங்கே என்ன செய்கிறோன்னா, ஒரு சட்டை தைக்கனா கூட கேலர் ஒத்து தைப்பாங்க, இந்த கை ஒத்து தைப்பாங்க. அப்படி இல்லாமல் அந்த குழந்தையே எல்லாமே செய்யணும். அதாவது ஒரு கதையை அவங்களே உருவாக்கணும், அந்த கதைக்கு ஓவியங்களே அவங்களே கொடுக்கணும். இன்னும் புத்தகத்தை தயார் பண்ணுறது எப்படின்றது கூட அவங்க சொல்லித்தரோம். அப்படி சொல்லிக் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு, தமிழ் பேசக்கூடிய நாடுகளாக இருக்கக்கூடிய அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா, எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்காங்களோ அங்கே இருக்கிற குழந்தைங்களோட கலந்துரையாடக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த இணைய வழி எனக்கு பயனாக இருந்துச்சு. இணைய வழியில் வந்து நிறைய குழந்தைங்களோட பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டு குழந்தைங்க கூட நம்ம பேசும்போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்கக்கிட்ட 5 நிமிடங்கள் பேசுனா 2 நிமிடங்கள் தான் தமிழில் பேசுகிறாங்க. 3 நிமிடங்கள் அவங்களுக்கு தெரியாமலோ தெரிஞ்சோ ஆங்கிலம் வந்துடுது. அதை நான் தவறுன்னு சொல்ல வரல, வந்துடுது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு உணவில் கலப்படம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம், நம்ம குடிக்கிற தண்ணியில் கலப்படம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நம்ம பேசுகிற மொழியில் மட்டும் ஏன் கலப்படம் வரணும் அப்படின்றது கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் விடயமாக இருக்குது. இதுக்கு வந்து குழந்தைகளை நம்ம குறை சொல்ல முடியாது, பெற்றோர்களையும் நம்ம குறை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இன்றைக்கி வந்து காலையில் 3 மணிக்கு எழுந்து ஒரு பள்ளிக்கூட வாசலில் படுத்து கிடந்து அந்த அட்மிஷன் வாங்கிடணும் அப்படின்ற உறுதியாக இருக்கிற பெற்றோர்கள் தன்னோட குழந்தைக்கு தாய்மொழியும் கொடுக்கணும் அப்படின்றதுலையும் உறுதியாக இருக்கணும். இப்போ நான் அமெரிக்காவில் இருக்கிற குழந்தைங்க கூட பேசும்போது அவங்க அதிகபட்சமாக அவங்க ஆங்கிலம் தான் அங்கே பேசுகிறாங்க அப்படின்னா கூட அதிகபட்சமாக நம்மக்கிட்ட பேசும்போது ஒரு தாய்மை உணர்வோடு பேசுகிறாங்க. ஏன்னா நம்ம ஊருக்காரர், நம்மளுடைய மொழி பேசக்கூடியவர்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற குழந்தைங்க மாமான்னு கூப்பிட்றதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுறாங்க. அங்கிள் சொல்லுங்கள் அங்கிள் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் அமெரிக்காவிலையோ இல்லை வந்து மலேசியாவில் இருக்கிற குழந்தைகள் மாமான்னு ரொம்ப உரிமையாக கூப்பிட்றாங்க. என்னுடைய அக்கா பையன் மையோ தங்கச்சி பொண்ணு மாதிரியோ பேசக்கூடிய அளவில் தான் அங்கே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து தமிழ் எப்படியாச்சும் கற்றுக்கணும், தமிழோட வேரை தேடி போகணும் அப்படின்றதுல உறுதியாக இருக்கிறாங்க. அந்த உறுதி நம்மளோட குழந்தைகளுக்கும் இருக்கணும். அதுக்கு இந்த பெற்றோர்கள் உறுதியாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன், இந்த நிகழ்ச்சி மூலிமா கேட்டுக்கிறேன். குழந்தைகள் கிட்ட இந்த இலக்கியமோ இந்த கவிதைகளோ இந்த மாதிரியான புத்தகங்களை கொண்டு போய் சேர்க்கறதுல என்ன மாதிரியான சவால்கள்லாம் இருக்குது? குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இலக்கியங்கள்ன்றது அவங்களுக்கு புரியாத ஒரு விடயம்தான். பெரியவங்களுக்கும் அது புரியாது. இலக்கியம்னால அது இலக்கியமாக அது வேண்டாங்க அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா நம்ம வந்து நம்மளோட மரபு வந்து சங்க இலக்கியத்துலேருந்து வருது. அந்த சங்க இலக்கிய பாடல்கள் வந்து திரைப்படங்களில் பாடலாக வரும்போது ரசிக்கிறோம், கேட்குறோம், நம்மளை அறியாமலே அதை பாடுறோம். ஆனால் ஒரு செய்தியாக வரும்போது அதை படிக்க முடியல நம்மளால். மனப்பாட பகுதியை மட்டும் நம்ம படிக்கிறோம். அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து இலக்கியத்தை வந்து எப்படி கடத்துகிறோன்னா, அவங்களுக்கு பிடிச்ச விடயமா, அதாவது இப்போ வந்து கல்வின்றது பொதுவானது எல்லாருக்குமே. கல்வியில் வந்து எதெல்லாம் சொல்லணுன்றது ஒரு வகுத்து வச்சுருக்கிறோம். இதெல்லாம் சொல்லணும், மனப்பாட பகுதிகள், அது தெரிஞ்ச விடைகள்லாம் சொல்லுவோம். ஆனால் கதைகள் அப்படின்றது வந்து எல்லா குழந்தைகளுக்கும் பிடிச்சமான விடை. ஒரு ஊரில் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து சேர்ந்துருவாங்க. அப்போது அந்த குழந்தைங்கிட்ட நம்ம என்ன செய்கிறோன்னா, இந்த கதைகள் மூலயமா இன்றைக்கி நாட்டில் நடக்கிற விடயங்கள், நல்ல நல்ல விடயங்களை வந்து நம்ம அவங்களுக்கு கடத்துறதுக்கு இந்த கதைகள் வந்து பயன்பாடாக இருக்குது. நீங்கள் இலக்கியமாக கொண்டு போனால் அவங்களுக்கு வந்து விரும்புகிறதே கிடையாது. எந்த நாட்டிலையுமே குழந்தைகள் வந்து விரும்புறது இல்லை. அவங்களுக்கு பிடிச்ச
விலங்குகள், அவங்களுக்கு பிடித்த மனிதர்கள், அவங்களுக்கு பிடித்த செடிகள், அவங்களுக்கு பிடித்த இப்போ பெட் அனிமல்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான விடயங்களை கொண்டு போய் சேர்க்குறோம். பொதுவாகவே எல்லாருக்குமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண் குழந்தைகளுக்கு நீல நிறம் பிடிக்கும், பெண் குழந்தைகளுக்கு வந்து ரோஸ் நிறம் தான் பிடிக்கும் அப்படின்றத யாரோ ஒருத்தவங்க சொல்லிட்டு போகிறாங்க. அது வந்து பொருத்தமாகவும் இருக்குது சில நேரங்களில். அதை தாண்டி என்னோட குழந்தைக்கு என்ன பிடிக்கும் நம்ம வந்து பெற்றோர் கேட்டிங்கன்னா, உங்கள் குழந்தைக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் பொதுவான விடைகள்லாம் சொல்லிவிடுவாங்க. உள் உணர்வில் அவங்களுக்கு பிடிச்ச தலைவர்கள், அவங்களுக்கு பிடித்த ஆசிரியர்கள், அதாவது பள்ளி ஆசிரியர்கள்லேயே ஒரு 5 தமிழ் ஆங்கிலத்துக்குலாம் வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி கேட்டாலும் அவங்களுக்கு சொல்ல தெரியாது. யாருக்குன்னா பெற்றோருக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம பேசக்கூடிய நேரம் நம்மக்கிட்ட குறைவாக இருக்குது. அப்போ நான் உலக அளவில் பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன பொதுவாக நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, அவங்களுக்கு முதல்ல உலகத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு, அமெரிக்காவோ சிங்கப்பூரோ மலேசியா குழந்தைங்களுக்கு தன்னோட தாய்மொழியில் ஒரு கதை எழுதணும் அப்படின்றதுல அவங்க உறுதியாக இருக்கிறாங்க. நம்ம இங்கே இருக்கிற குழந்தைங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்க மறந்துட்டாங்களா இல்லைன்னு தெரியல, இங்கே இருக்கிற தாய்மொழி அவங்க ஆங்கிலம், அதாவது தமிங்கிலம்னு நினச்சிக்கிறாங்க. தமிழும் ஆங்கிலம் கலந்த ஒரு மொழி இருக்கு இல்லையா. இப்போது காலையில் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக காலைல டிஃபன் சாப்பிட்டுட்டியா, இதுதான் வந்து தமிழ் ஆயிடுச்சு இப்போ காலகட்டத்தில். தமிழ் சாப்பிட்டியா, ஆமாம், மார்னிங் டிஃபன் சாப்பிட்டியா, இங்கே மார்னிங்கிறது வந்து ஆங்கிலம் ஆகிடுது, சாப்பிட்டியான்றது மட்டும் தமிழ் இருக்குது, டிஃபன்றது ஆங்கிலம் ஆயிடுச்சு. அப்போ டிஃபன்றது எனக்கு என்ன மொழினே இப்போ நம்ம தெரியாமல் போயிடுச்சு. அப்போ நம்ம வந்து இப்போ கலோக்கியல் அப்படின்னு சொல்லக்கூடிய மொழியை தான் அவங்க கற்றுக்குறாங்க. அப்போ அது மாதிரியான கதைகள் தான் அவங்க விரும்புகிறாங்க. ஆனால் அங்கே வெளிநாட்டில் இருக்கிற குழந்தைங்க வந்து, ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏக்கம் இருக்குது, அந்த ஊரில் வந்து சவாலாக இருக்குது, அவங்கக்கிட்ட தமிழ் பேசுகிறது சவாலாக இருக்குது. அப்போ இங்கே அவங்க வந்து எளிதாக நாடி வராங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற குழந்தைங்களும் தாய்மொழியிலையும் 2 மொழியிலையுமே இங்கே 100% தெரிஞ்சால் இங்கே 100% தெரியணும். தாய்மொழியில் தான் சிந்திக்க முடியும். தாய்மொழியில் சிந்திக்கிறவன் தான் வந்து இன்றைக்கி உலகளவில் வந்து போற்றப்படுறவனாக இருக்கிறான். இன்றைக்கி நீங்கள் வந்து நோபல் பரிசு கொடுக்கக்கூடிய எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்களோட தாய்மொழி தான் சிந்திக்கிறாங்க. நாம் மட்டும்தான் மற்றொரு தாய்மொழியை கடன் வாங்கி சிந்திக்கக்கூடிய சூழலில் இருக்கிறோம் அப்படின்றது தான் என்னோட கருத்து. சில நாடுகளில் வந்து தாய்மொழி பேசுகிற குழந்தைங்களுக்கு மட்டும்தான் அங்கீகாரம் கிடைக்குது. இன்னொன்று வேலை வாய்ப்பு எல்லாமே வந்து கிடைக்குது இல்லையா? ஆமாம். இப்போ வந்து மலேசியா மாதிரி நாடுகளில் வந்து அங்கே கண்டிப்பாக மலாய் மொழி தெரிஞ்சிட்டா மட்டும்தான் அரசாங்க வேலை கிடைக்கும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் தமிழே தெரியாமல் கூட நீங்கள் கல்லூரி வரைக்கும் படிக்க முடிய ஒரு சூழல் இருக்குது. அதுக்கான மாற்றங்கள் வந்து இங்கே அரசாங்கம் செஞ்சுட்டு தான் வராங்க. நீங்கள் இதை படிக்கணும், தமிழில் வந்து உங்களுக்கு அறிவியல் படிக்கலாம், தமிழில் வந்து மருத்துவம் படிக்கலாம், தமிழில் வந்து எல்லாமே படிக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வராங்க. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி நீங்கள் வந்து எத்தனையோ டெக்னாலஜி நம்ம இப்போ ஏஐன்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ தமிழில் வந்து செயற்கை நுண்ணறிவுன்னு நம்ம சொல்கிறோம். மற்ற மொழிகளில் அதுக்கு வந்து தமிழ் படிச்சுட்டாங்களான்னு தெரியல. மற்ற மொழிகளில் தமிழ் பழுத்தத்துக்குள்ளே நம்ம இங்கே தமிழ் படிச்சிடுறோம். இன்றைக்கி வந்து முகநூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து ஃபேஸ்புக்கை வந்து பயன்படுத்துகிறோம். புலனம் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம வாட்ஸ்அப்பை பயன்படுத்துகிறோம். அப்போது நம்மளை அறியாமலேயே தமிழ் நமக்குள்ளே இருக்குது. இதுக்கு யாரோ ஒருத்தன் வந்து வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. இந்த ஒரு புதுசாக ஒரு விடயம் வருதுன்னா அதுக்கு தமிழ் படுத்துறது வேலையை செஞ்சுட்டே இருக்காங்க. இன்றைக்கி வந்து ஏசின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம இருந்தால் கூட குளிர்சாதன பெட்டினா தெரியுது, டிவின்னு சொன்னால் தொலைக்காட்சி பெட்டின்னு சொல்கிற வானொலின்னா தெரியுது. ஆனால் அதை பயன்படுத்தக்கூடிய அளவில் நம்ம இல்லை. தெரியும், செய்ய மாட்டோம். இன்றைக்கி மகிழுந்து அப்படின்றது தெரியல. இன்றைக்கி நம்ம ஒரு நாடுகளுக்கு போகும்போது இப்போ உங்களுக்கு தெரியும், நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆட்டோ தான் அதிகமாக இருக்குது. ஆட்டோவுக்கு நீங்கள் தனியாக தமிழ் படித்து பார்த்தீங்கன்னா தானின்னு சொல்கிறாங்க. இப்போ புதுச்சேரியான மாநிலங்களில் வந்து தனித்தமிழ் இயக்கம் நிறைய வளர்ந்ததுனால அங்கே சொல்லும்போது தானி வந்துருச்சாப்பான்னு தான் கேட்குறாங்க. இப்போ இன்னும் தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு நம்ம வரலன்னா கூட 99% தமிழில் பேசக்கூடிய அளவுக்கு நம்ம இருக்கணும். தெருக்கள்லாம் தமிழில் இருக்கணும். கடை வீதிகளில் இருக்கிற உங்களுக்கு அரசாங்கமே ஒரு போட்டிருக்காங்க, பேர் பலகை வந்து தமிழில் போடுங்க, அதுக்கப்புறம் ஆங்கிலத்தில் போடுங்க, தவறே இல்லைன்றாங்க. இன்றைக்கி நீங்கள் வந்து பக்கத்து மாநிலமாக இருக்கக்கூடிய பெங்களூரு நீங்கள் போகிறீங்கன்னா உங்களால் வந்து இந்த பேருந்தை வந்து கவனிக்க முடியாது. ஏன்னா அது முழுக்க கன்னடாவில் இருக்குது. ஆனால் அங்கே இருக்கவங்க இங்கே வரும்போது எங்களால் பார்க்க முடியும். ஏன்னா நமக்கு இங்கே தமிழும் இருக்குது, ஆங்கிலமும் இருக்குது. இருமொழி கொள்கையை செயல்படுத்திட்டே வரோம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இருமொழி கொள்கை வேண்டும். அதில் முக்கியமாக நம்மளோட தாய்மொழி கண்டிப்பாக நமக்கு வேணும். அதுதான் குழந்தைங்க வந்து எதிர்பார்க்கறதுல நான் சொல்கிறேன். உலகளவில் நீங்கள் கேட்டதான் சொல்கிறேன். உலகளவில் இருக்கிற குழந்தைங்க எங்களுடைய சிந்தனை எங்களோட மொழியில் இருக்கணும், அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் அப்படி தான் அவங்க வந்து விரும்பி கேட்குறாங்க. ஒரு எழுத்தாளராக வந்து தமிழ் சினிமாவை பார்த்துட்டு ஏன் இந்த மாதிரியான சீன்ஸும் சில விஷயங்களும் வந்து இன்னும் தமிழ் சினிமாவில் மாறாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? இன்றைக்கி அண்மையில் கூட நம்ம ஒரு இது பார்த்தோம். உலகளவில் இருக்கக்கூடிய உலகளத்தில் இருக்கக்கூடிய சினிமா பேசும்போது நம்ம ஒரு மாதிரி பேசுகிறோம். ஈரான் மாதிரியான நாடுகளில் எடுக்கக்கூடிய படங்களை வந்து நம்ம குறிப்பிட்டு பேசக்கூடிய நம்ம இருக்கிறோம். இப்போ தென்னிந்தியாவின்னு எடுத்துட்டிங்கன்னா மலையாள சினிமாவை வந்து நம்ம உயர்த்தி பேசுகிறோம். ஏன்னா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே சின்ன கருப்பொருளை எடுத்துக்கிட்டு அந்த கருப்பொருளை சுற்றியே கதையை அமைக்கிறாங்க. இப்போ நம்ம தமிழில் வந்து பார்த்திங்கன்னா கதாநாயகி குறித்து தான் நம்ம வந்து ஒரு கதையை அமைக்கிறோம். ஏன்னா அதுதான் வந்து இங்கே வந்து மசாலா படங்கள் அல்லது வந்து மசாலா தேவை அப்படின்ற நம்ம நம்புகிறோம். அதனால் வந்து பொருளாதாரம் சார்ந்து நமக்கு தேவைப்படுறதுனால நம்ம என்ன செய்கிறோம்னா ஒரு ஹீரோவை வச்சு தான் ஒரு படத்தை உருவாக்குறோம். இந்த ஹீரோவுக்கு இந்த படம் சரியாக இருக்கும், இந்த ஹீரோ இருந்தால் இந்த படம் நல்லா ஓடும், அப்போ அதுக்கேற்ற மாதிரி காமெடியன், அதுக்கேற்ற மாதிரி பாடலாசிரியர்கள், அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அமைக்கிறோம். ஆனால் மலையாள படங்கள் அப்படி இல்லை.
ஹீரோ அங்கே முக்கியம் கிடையாது, ஹீரோயின் முக்கியம் கிடையாது, கதையை தான் முக்கியமாக கருதுகிறாங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா தமிழ் சினிமாவோ சரி, எல்லா உலக சினிமாவோ சரி, குழந்தைகளுக்கான படங்கள் வந்து ரொம்ப ரொம்ப குறைந்து தான் இருக்குது. விரல் விட்டு எண்ணி கொடுக்கலாம் இந்த குழந்தைகள். எல்லா படத்துலேயும் குழந்தைகள் இருக்காங்க, தமிழ் சினிமாவில் எல்லா படத்துலையும் குழந்தைகள் இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து என்னென்னா பொதுவான குழந்தைகளாக தான் இருக்காங்க. அவங்க வந்து சூப்பர் ஹீரோவாக இல்லை. இப்போ ஆங்கில படங்களை பார்த்திங்கன்னா 4 சின்ன குழந்தைகளை வச்சே ஒரு கதை எடுத்துடுறாங்க, சூப்பர் ஹீரோவாக இருக்காங்க. அவங்க அப்பா அம்மா வந்து சூப்பர் ஹீரோவாக இருந்தால் கூட குழந்தைங்க மத்தியில் காமிச்சிக்க மாட்டுறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற குழந்தைகளோட படங்களோ இல்லை வந்து பெரியவங்களோட படங்கள்லையோ குழந்தைகள் வந்து தன்னுடைய அப்பா வந்து கதாநாயகனாக இருந்தால் கூட அந்த குழந்தை வந்து உயர்த்தி காட்டப்படல. அது கொஞ்சம் மாற்றம் இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ இப்போ பொதுவாக வந்து ஒரு சில விஷயங்கள் என்னென்னா சார், இப்போ படங்களில் வந்து சோகமாக இருந்தால் எதுக்கு எடுத்தாலுமே போயிட்டு அந்த ஒயின் ஷாப் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க ஒரு சில விஷயங்களை, ஒயின் ஷாப்பை மட்டுமே காட்டுறாங்க. இந்த போக்கு வந்து மாறணும் அப்படின்னு வந்து. ஆமாம், நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இத்தனை கோடி மக்கள் இருக்கும். எல்லாரோட ஒரே கோரிக்கை வந்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் ஒரு கோரிக்கையை நம்ம ஒட்டுமொத்த மக்கள் வைக்கிற கோரிக்கை என்ன தெரியுமா? இப்போ நம்ம சொல்லப்போனால் விழுப்புரம் மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிக விதவைகள் இருக்காங்க, அதாவது கைம்பெண்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அந்த கைம்பெண்கள் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா முக்கியமானது வந்து இந்த மது தான். மதுவால் தான் சீரழிஞ்சு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு ஆட்சியில் ஒரு ஆட்சியாளர்கள் வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா முதல் கொள்கையாக சொல்கிறாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மது விலக்கு செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த 5 ஆண்டுகள் முடிகிற வரைக்கும் அவங்க போராடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. போராடுறாங்க நாங்கள் இதுக்காக நாங்கள் வந்து போராட்டங்கள் செய்கிறோம், மறைமுகமாகவோ நேரடியாகவோ நாங்கள் இதை வந்து முக்கியமாக எடுக்கிறதுக்கான விடைகள்லாம் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் தொடர்ந்து அதிகப்படுத்தி தான் வர முடியுது. இன்னும் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பள்ளிக்கூடம் எதிர்க்க இருக்கிறத அவங்க மாற்றுறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக நம்மளால் கொண்டு வர முடியல. அவங்க அதுக்கு சொல்கிற காரணம் என்ன இருக்குன்னா, நாங்கள் இந்த மது ஒழிச்சா கள்ளச்சாராயம் வெளியில் வந்துடும், மதுவில் வந்து அடிபட்டு போகிறவங்களோட கள்ளச்சாராயத்தில் அதிகமாக போவாங்க அப்படின்றது அவங்களுடைய கொள்கையாக வைக்கிறாங்க, அவங்களுடைய கோரிக்கையை வைக்கிறாங்க. இதுதான் என்னுடைய இந்த ஒரு காரணத்துக்காக தான் நல்லா கொண்டு வர முடியலன்றாங்க. ஆனால் திரைப்படங்களில் இந்த பகுதியில் வர வேண்டிய அவசியமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா ஒரு கதாநாயகர் ஒரு காதலில் வெற்றி பெற்றார்னா உடனே பார்ட்டி அப்படின்ற பேரில் அவர் கூட இருக்கவங்கெல்லாம் வந்து மது வைப்பு சொல்கிறாங்க. இல்லை அவர் வந்து ஒரு இதில் தோல்வி அடைஞ்சிட்டார், காதலில் தோல்வியோ இல்லை வந்து அந்த கதாநாயகனோட பாத்திரத்தில் தோல்வி அடைஞ்சிட்டார்னா திரும்ப அதே நண்பர்களோடு சேர்த்து தண்ணி அடிக்கிறாங்க. தண்ணி அடிக்கிறது மட்டும் இல்லாமல் அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு குழந்தை அதை பார்த்துட்டே இருக்கிறாங்க அப்படின்னா இங்கே சந்தோஷப்பனாலும் தண்ணி அடிக்கணும் போல் இருக்குது, சோகமானாலும் தண்ணி அடிக்கணும் போல் இருக்குது அப்படின்னு தேவையில்லாமல் குழந்தைகளோட மனசில் கொண்டு போய் சேர்க்குறோம். குழந்தைங்க மட்டும் இல்லை, இளைஞர் சமுதாயத்தில் கொண்டு போய் சேர்த்துருமோ. ஏன்னா இளைஞர்கள் வந்து இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பிறந்தநாள்ன்றது வந்து பெரிய விடயமாக இருக்குது. நாம் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம், இதை நம்ம கொண்டாடணும். அப்போ எத்தனை வயசானாலும் கொண்டாடிட்டே இருக்கிறாங்க. அப்போ இந்த இளைஞர்கள் சமுதாயத்துக்கு கொண்டாட்டம்னா இன்றைக்கி வந்து மதுவாயிடுச்சு. அதுக்கு மறைமுகம் நேரடியோ அந்த திரைப்படங்கள் இருக்குது, அதை கொஞ்சம் குறைச்சிட்டா நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம இப்போ நான் சொன்ன மாதிரி தான் ஏற்கனவே வேறு மொழி படங்களில் கொண்டாட்டத்துக்கு மதுவை காமிக்கிறது இல்லை. அப்போ நம்ம மட்டத்தில் ஏன் காமிக்கணும்? இது வந்து என்னோடய கேள்வியாக நான் நினைக்கிறேன். ஓகே சார். ஸோ அதே மாதிரி வேறு என்ன விஷயங்கள்லாம் இருக்குது சார் சினிமாவில் வந்து குழந்தைகளுக்கான சினிமான்றது வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. நம்ம என்ன செய்கிறோன்னா ஒரு நகைச்சுவைக்காக வெளி மாநிலங்கள் படங்கள்லேருந்து ஒரு நகைச்சுவை நம்ம பார்க்குறோம், அதை வந்து நம்ம தமிழ் சினிமாவில் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறோம். இப்போ வந்து ஜாக்கி சான் படங்கள் இருக்கிற ஒரு ஒரு சின்ன ஒரு சீன் வந்து நம்ம தமிழில் வச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம தமிழுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றுறோம். அப்போ நமக்கு நகைச்சுவை ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப பிடிச்சமானதாக இருக்குது. அந்த மாதிரி குழந்தைகளுக்கு இருக்கிற அந்த உணர்வுகளை தமிழ் சினிமாவில் கொண்டு வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு சில படங்கள் வந்திருக்கு. இப்போ பசங்க அந்த ஹைக்கூன்னு ஒரு படம் வந்தது, பசங்க 2 அதெல்லாம் வந்தது. அது வந்து ரொம்ப அதிகமாக வரல, குறைவாக இருக்குது. ஆனால் இப்போ என்னென்னா இப்போ மே மாதம்னா நமக்கு வந்து தமிழ்நாட்டில் விடுமுறை மாதம் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ இங்கே குழந்தைகளுக்கு நாங்கள் இங்கே செய்கிறோம் அப்படின்னு சில படங்கள்லாம் வருது. அது என்னென்னா மூட நம்பிக்கை கொண்டு வர படங்களாக இருக்குது. பேய், பூதம், பிசாசு. இப்போ நம்ம ஒரு காலத்தில் பேய்னா பயப்படுவோம் நம்மலாம், இன்றைக்கி பேய்னா சந்தோஷப்படுறோம். ஏன்னா பேய்கள் வந்து நகைச்சுவையாக மாறி போச்சு. இன்றைக்கி மே மாதம்னா சில இயக்குநர்களோட படங்களில் வந்து நகைச்சுவையாக வரும். அதில் பேய் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த பேய் இன்றைக்கி நான் பார்த்தேன், இந்த மேக்கப்பில் வந்து இந்த இடத்துல மட்டும் தான் கருப்பாக இருந்துச்சு. இப்போ நமக்கு தெரிஞ்சு போகுது, கதாநாயகர்களுக்கு இந்த இடத்துல மட்டும் கருப்பு போட்டால் அவங்க பேய், கொஞ்சம் பல்ல இப்படி வச்சுட்டா அவங்க பேய் அப்படின்றது தெரிஞ்சு போகுது. அப்போது இதை நோக்கி மட்டுமே தமிழ் சினிமா இருக்கக்கூடாது. மே மாதம்னா குழந்தைகளுக்கு விடுமுறை, அவங்களுக்கு என்ன செய்யலாம், அந்த படங்கள் நம்ம கொண்டு வரலாமே. இதில் வந்து சொல்லப்போனால் இப்போ 10 படம் எடுக்கிற ஒரு இயக்குநர்கள் ஒரு படத்தை வந்து இப்படி எடுக்கலாம். கண்டிப்பாக அதில் வந்து பொருளாதாரம் சார்ந்து வரலைன்னா கூட இதை வந்து நம்ம வந்து ஒரு சாய்ஸாக வச்சுக்கலாம்.
அப்படின்றது என்னோட கருத்து. இப்போ பொதுவாக குழந்தைங்க கிட்ட கதை சொல்கிறோம் அப்படின்னா வந்துட்டு நல்ல ஒரு பேய் கதையாக சொல்லுங்கள், இல்லாட்டி வந்துட்டு இந்த மாதிரி த்ரில்லிங்கான ஒரு ஸ்டோரி சொல்லுங்கள் தான் சார் சொல்கிறாங்க. ஸோ அதனால மேபி அவங்க அந்த அடிப்படையில் படங்கள் எடுக்கிறாங்க. அது நம்ம வந்து அப்படியும் சொல்லிட முடியாது. இப்போ நம்ம வந்து உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்தியாவுடைய தேசத்தந்தை காந்தி எடுத்துக்கலாம், இல்லை வீர சிவாஜி எடுத்துக்கலாம். நம்ம அந்த காலன்றது பேச முடியாது. இந்த காலத்துலையுமே சரி, எல்லா காலத்துலையுமே சரி, எல்லா காலத்துக்கும் இது பொருத்தமானதாக இருக்கும். ஏன்னா ஒரு பெற்றோர் இருக்காங்க, இன்றைக்கி நமக்கு வந்து தனி கொடுத்தனங்கள் அதிகமாக போயிடுச்சு. அப்போ வந்து தன்னுடைய மனைவியை காப்பாற்றக்கூடிய அல்லது வந்து மனைவி கிட்ட பேசக்கூடிய பொறுப்பை வந்து கணவன் வச்சுக்கிறாரு. இப்போ கணவன் வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவருடைய வேலை பளுவில் என்னென்னலாம் சிக்கல் ஏற்படுதுன்னு மனைவி கேட்க வேண்டிய குழு இருக்காங்க. இப்போ இந்த 2 பேருக்குமே குழந்தை உருவாகுது அப்படின்னா அந்த குழந்தை எப்படிலாம் வளர்க்கணும்னு அந்த அவங்க எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து பெரும் சவால் வந்து பார்த்திங்கன்னா கல்வி தான். ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறோன்றது முதல் பெரிய சவாலாக இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்து என் குழந்தைய வந்து இந்த சமுதாயத்துக்கு நல்ல குழந்தையாக மாற்றணும் அப்படின்றத உறுதி வந்து கணவன் மனைவி எடுத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து தனக்கு ஏற்படுற அனுபவங்களை இரவில் பேசுகிறாங்க. அந்த குழந்தை கேட்குதுன்னு தான் அறிவியல் நிரூபிக்குது. தன்னோட வயிற்றுக்குள்ளே இருக்கிற கரு வந்து ஒரு சில வாரங்களுக்கு பிறகு அவங்க அம்மா அப்பா என்ன பேசுகிறாங்கன்றதை கேட்குது. அப்போது இப்போ சொல்கிறாங்க, நல்ல இசை கேளுங்க, நல்ல நல்ல பாடல்கள் கேளுங்க, அப்போ வந்து உங்களுடைய மனநிலை நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து பயணம் போகும்போது கூட இந்த மாதிரி பாடல் கேளுங்க, நல்ல புத்தகங்களை படிங்க, ஆன்மீகம்னா ஆன்மீகம் சார்ந்து பேசுகின்றது. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் நாம் ஏன் வந்து ஒரு தன்னம்பிக்கையோ இல்லை வீரமிக்க கதைகளையோ அந்த குழந்தைங்களுக்கு ஆடியோ வடிவில் நிறைய கிடைக்குது, கேட்கலாம் இல்லையா அப்படின்னு தான் நினைக்கிறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி குழந்தைங்களுக்கு சவால் என்னவாக இருக்குன்னா, நாங்கள் போய் ஒரு வட்டமே இதில் நான் போய் முதல்ல உட்காந்து என்னோடய பேரை நான் சொல்லி நான் உங்களுக்கு இது கதை சொல்ல போகிறேன்னொன்னே முதல்ல நம்ம இந்த ஒரு காலத்தில் ஒரு ஊரில் அப்படின்ற கதையெல்லாம் இந்த காலத்தில் எடுபடாது. எந்த குழந்தையும் எடுபடாது. போங்க தாத்தா போங்க மாமான்னு சொல்லி போயிடுவாங்க. நம்ம முதல்ல எடுத்த உடனே ஒரு காட்டில் ஒரு சிங்கம் இருந்துச்சா அந்த கதைலாம் அவங்க விரும்புகிறதே கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீரோ 4 பேர் அடிக்கணும். நம்ம தமிழ் சினிமா எப்படி இருக்குதோ அதை தான் கதைகள்லையும் அவங்க விரும்புகிறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச கதாபாத்திரங்கள் எல்லாமே வந்து வீரமிக்கதாக இருக்கணும், கோழையாகவே இருக்கக்கூடாது, அவங்க அழக்கூடாது. அதே மாதிரி இன்னொருத்தனை அழ வைக்கவும் கூடாது, அதுலேயும் அவங்க உறுதியாக இருக்கிறாங்க. இன்னொருத்தனை அழ வைக்கக்கூடாது. அப்போ அப்படி இருக்க போகிற சூழலில் நம்ம சொல்கிற கதைகள் வந்து அந்த குழந்தைகளோட மனசு உள்ளே போகணும். 2வது வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த கருத்தை வந்து அந்த கதைக்குள்ளேயே கொண்டு வந்து வச்சிடணும். பேட் டச் குட் டச் சொல்லித்தரோம், சொல்லிக் கொடுக்குறோம். அதை சொல்லிக் கொடுக்குறது நம்ம கூச்சப்படுறோம். என்னோடய குழந்தை வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டா, ஆனால் நான் அவளுக்கு வந்து சொல்ல முடியல. நான் ஒரு அம்மாவாக இருக்கிறேன், ஒரு அப்பாவாக இருக்கேன், ஆனால் அதை சொல்ல முடியல. அப்போ நம்ம யாரோ ஒரு 3வது மனிதர்கிட்ட ஒரு கவுன்சிலிங் கூப்பிட்டு போய் தான் அந்த குழந்தைக்கு நம்ம சொல்ல வேண்டிய நீங்கள் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க, அதில் உங்களுக்கு அதிகமாக வரவேற்பு கிடைச்ச புத்தகம்னா எது? புத்தகங்கள் அப்படின்றத தாண்டி கதைகள் குறித்து தான் நம்ம இந்த குழந்தைகளை இப்போ இருக்க இந்த இன்டர்நெட் காலத்தில் இந்த புத்தகம் வாசிப்பு அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு இருக்குது சார் குழந்தைக்கு மத்தியில்? புத்தக வாசிப்பு அப்படின்றது வந்து வெறும் நம்ம புத்தகத்தை மட்டும் வாசிக்கிற காலகட்டம் இருந்தால் நம்ம எப்பவும் வந்து பின்தங்கிடுவோம். விழிப்புணர்வு சார்ந்து எழுதும்போது கதைகளாக இருக்கட்டும், இல்லை சிறுகதைகள், இல்லை ஹைகோ இந்த மாதிரியான இருக்கட்டும்,